ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் மணப்பாக்கம் ஈயுண்ணி கேசவன் வாத்தியார். சந்திர கிரகணத்துக்காக 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி சாந்தி பரிகார ஹோமத்துக்கு நட்சத்திரம் கோத்திரம் இதெல்லாம் கொடுத்துருந்தவாள் எல்லாருக்குமா சேர்த்து வர்ச்சுவல் ஹோமம் ஆற்றுல கிராமத்திலேயே பண்ணியிருக்கு. அந்த வர்ச்சுவல் ஹோமத்தில் தனித்தனியாக ஒருத்தருடைய நாம நட்சத்திரங்களை சொல்லி அவாகனங்களை பண்ணி சங்கல்பம் பண்ணி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஆவாகனம், அதாவது திருவாதிரை, சுவாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஆவாகனங்களை பண்ணி ஜபங்களை பண்ணி நவகிரகங்களுக்கும் ஜபம் பண்ணி புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் எல்லாம் முடித்து பிரதக் அதாவது தனித்தனியாக சாந்தியோ பரிகாரமோ கிரகணம் அப்படின்னு வரும்போதே இருள் சூழ்ந்து பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அதன் பிரகாரம் யார் யாருக்கு இந்த சாந்தி பரிகார ஹோமங்கள் பண்ணி பட்டையை கட்டிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த சாந்தி பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணோமோ அவளுடைய ஆயுஷ், அவளுடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட இருள்கள் இருக்கலாம். அந்த இருள்கள் எல்லாம் விலகி இன்று முதல் பிரகாசமாக நிலாவை நாம நேத்திக்கு தரிசித்தோம் இல்லையா, அதன் பிரகாரம் அவளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இதோ போராட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் உண்டான ஆவாகனங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேற்கொண்டு புருஷ சூக்தத்தினால ஹோமம், தனித்தனியாக சமித்தினால தனி, அதுக்கப்புறமா அன்னத்தினால தனி, அதுக்கப்புறம் ஆஜ்யம் நெய்யினால தனி, தனித்தனியாக ஹோமங்களையும் பண்ணி ஸ்விஷ்டகிருத்தரையும் திருப்திப்படுத்தி கடைசியாக ஈசான ருத்ரபலியையும் சேர்த்து எல்லா தேவதைகளையும் திருப்திப்படுத்தியிருக்கோம். இந்த திருப்திப்படுத்தினதோடைய மகத ஆசீர்வாதம் பெருமாள் திருப்தி அடைஞ்சு எல்லாருடைய அரிஷ்டங்களும் சாந்தி அடைஞ்சு எல்லாருக்கும் உண்டான அபீஷ்டங்களும் சித்தி அடையும் அப்படின்றது அவசியமாக நம்பிக்கைக்குரியது. எல்லாருக்கும் இந்த சங்கல்பத்துக்கு பணம் அனுப்பிச்சிருந்தவா எல்லாருக்கும் தனித்தனியாக சங்கல்பத்தையும் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாரும் திருப்தி பட்டிருக்கான்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அடுத்தது ஒருத்தருக்கும் பிரசாதங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி பிரசாதங்களை தனித்தனியாக எல்லாருக்கும் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். அவளுக்கு பிரசாதங்களும் கிடைச்சிரும். இந்த வெர்ச்சுவல் ஹோமம் எல்லாருக்கும் ரீச் ஆகி எல்லாரும் நிறைய பேர் உபயோகப்படுத்தின்னு இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம். இந்த வெர்ச்சுவல் ஹோமம்ங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான்னு கேட்காதீங்க. சௌகரியத்துக்கு ஏற்ப டெக்னாலஜியை நம்ம உபயோகிச்சுக்கிறோம். இது நிறைய பேருக்கு உபயோகம் ஆகிறதுங்கிறது தான். இதோ பிரசாதங்கள் நாளைக்கு எல்லாருக்கும் வந்துடும். தர்மா இன் கர்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாசன்.